அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராஜா, வேலூர் மாவட்டம். நடந்து முடிஞ்ச குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்று கோஆப்பரேட்டிவ் சொசைட்டியில் சீனியர் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற போஸ்ட்டை தேர்ந்தெடுத்திருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா 2018லேருந்து தொடர்ச்சியாக படிச்சுட்ருக்கேன். வெற்றிக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் தொடர்ச்சியாக இந்த ஃபீல்டில் இருக்கிறது தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொரோனா வந்துச்சு, டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் விட்டுறதே நிறுத்திட்டாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 60 இயராக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ரிட்டைர்மெண்ட் ஏஜை, இந்த மாதிரி பல தடங்கள் இருந்துச்சு. நான் அதெல்லாம் எதுவும் பெருசுப்படுத்தாமல் நான் என் பாட்டுக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு பார்ட் டைமாக டெய்லி மார்னிங் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருந்தேன். அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்றும் பெருசாக இல்லை. இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீக்லி எக்ஸாம் அப்படி இருக்குது, ஏதாவது டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன படிக்கணும் எங்கே படிக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் அதை படிச்சுட்டு போயிட்டு எழுதுவேன், அவ்வளோதான். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஃபாலோ த இன்ஸ்டியூட். பெருசாக நாமளாக ஓன் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து தவறுகள் அப்படின்னு பார்த்தா நிறைய தவறு என்ன பண்ணணும்னா ரிவிஷன் பண்ணது ஒரு தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் இந்த தப்பு தான் நான் பண்ணிட்டு இருந்தேன், அதனால நிறைய தோல்விகளை சந்திச்சேன்னு நினைக்கிறேன். ரிவிஷன் பண்ணுறது, அதுக்குன்னு ஒரு நோட் போட்டு ரிவிஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். அது ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து சோஷியல் மீடியாவில் யூடியூப்பாக வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது கடைசியாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் யூடியூப் வீடியோ பார்க்குறது படிப்பு கிடையாது அப்படின்ட்டு. அடுத்து நிறைய ஆன்லைனில் இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் டெலகிராம் அங்கே இங்கேன்னு நிறைய கிடைக்கும், அதை பார்த்துட்டு கிடையாது. இது எதுவுமே வேலைக்காகாதுன்னு நான் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜஸ்ட்டு இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறாங்க, என்ன படிக்க சொல்கிறாங்க அதை படிங்க. படிச்சுட்டு டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட்டில் நம்ம என்ன தவறு செஞ்சுருக்கோம் அதை ரெக்டிஃபை பண்ணணும், அவ்வளோதான். அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணணும், அதை ரிவிஷன் பண்ணணும், தொடர்ச்சியாக இந்த ஃபீல்டில் இருக்கும். அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சுரேஷ் அகாடமியில் குரூப் 2 மெயின்ஸ்க்காக பாடசாலையில் ஜாயின் பண்ணேன். வீடியோஸ் எல்லாம் ஆப்லேயே கொடுத்துருவாங்க, நல்லா இருந்துச்சு. மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவாங்க. நாமளே வீட்டிலே ரைட் பண்ணி நம்ம போஸ்ட்டில் அனுப்பிச்சோம் அப்படின்னா அவங்களே அதை கரெக்ஷன் பண்ணி ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஃபோன் பண்ணி இண்டிவிஜுவலாக ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இண்டிவிஜுவல் கேர் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி எழுதிருக்கீங்க, அந்த மாதிரி எழுதக்கூடாது, இந்த மாதிரி எழுதுங்கன்னு இண்டிவிஜுவலாகவே சொன்னாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பல காரணங்களால் என்னால் இது சாதிக்க முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் விடாமுயற்சியோட தொடர்ந்து படித்து ஒரு அரசு அதிகாரியாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.